ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தல கல்யாண வீட்டு கேசரி வித் டூட்டி ஃப்ரூட்டி அண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ். இதை தான் நான் இன்றைக்கி வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேசரிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாமா? நான் வச்சுருக்கல மெஷர்மெண்ட் கப்பில் அதில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 2 கப் சீனி, 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கேசரி செய்ய நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மூணு கப் தண்ணி, மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்து எடுத்த பிறகு நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1/4 கப்புக்கு கோல்டு வின்னர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்றதுனால கோல்டு வின்னர் எடுத்துருக்கோம். சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு வின்னர் எதனாலும் எடுத்துக்கலாம். அதை நல்லா ஊற்றின பிறகு காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டு நல்லா வறுக்கணும். பொன்னிறமாக வறுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. ஃப்ளேம் ஸ்லோவாக வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் தீஞ்சிடும். கருப்பாகாமல் இருந்தால் தான் கேசரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும். கேசரிக்கு தேவையான ரவை வறுபட்டு வந்த பிறகு நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை மெதுவாக அதில் சேர்க்கணும். பார்த்து சேர்க்கணும். அது கொதிக்க வச்சுருக்கோம் அப்படின்றனால மேலெல்லாம் இப்போ தெரிக்கும். கொஞ்சம் தள்ளி நின்று சேஃபாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு கட்டிப்படாமல் ரவையை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விடும்போது கொஞ்சோண்டு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா கேசரி பவுடர் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது கிண்டி கொடுத்து நல்லா ஒரு கெட்டி பதம் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை அதில் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை, 2 கப் சர்க்கரை, 3 கப் தண்ணி எடுத்துருக்கோம். இதுதான் கேசரிக்கான அளவு. இப்போ அந்த சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டி விடணும். கட்டி சேர விடாமல் பார்த்துக்கணும். இப்போது கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்ட பிறகு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துட்டு, நம்ம ஃபஸ்ட்டு கம்மியாக தான் நெய் சேர்த்தோம், அதனால் இப்போ கொஞ்சோண்டு நெய் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நெய் சேர்த்த பிறகு நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கிறிஸ்மஸ், முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி, செரி இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம்.
கேசரி செய்யும்போது அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே ஒட்டாமல் செய்யாமல் இருக்கும். இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு கேசரி ரெடி. வாங்க சர்வ் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் கேசரி எடுத்து வச்சு செரியை வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க கேசரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஸ்பூன் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி தளதளன்னு கேசரி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தளதள கல்யாண வீட்டு கேசரி ரெடி. ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் செஞ்சு காமிச்ச கேசரி ரெசிபியை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடயே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கோலம் வீடியோவும் நிறையா போட்டிருக்கேன். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நான் செஞ்சு காமிச்ச ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல். டாட்டா, பை பாய், see you.